கிராம நிர்வாக அலுவலர் மீது சாணியை ஊற்றி தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட கிராம உதவியாளர் தாக்கிய விவகாரம். தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட கிராம உதவியாளர் சங்கீதா கைது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராபாளையம் அருகே உள்ள வடக்கணந்தல் கிராம நிர்வாக அலுவலகத்தில் தகரை கிராமத்தை சார்ந்த தமிழரசி என்பவர் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வருகிறார். இதே அலுவலகத்தில் கிராம உதவியாளராக பணிபுரிந்து வந்த வடக்கணந்தல் பகுதியை சார்ந்த சங்கீதா கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அலுவலகத்திலிருந்து பதிவேடுகள் அனைத்தையும் வீட்டிற்கு எடுத்து சென்றுள்ளார். அதை தட்டி கேட்ட கிராம நிர்வாக அலுவலரை அலுவலகத்தில் வைத்து பூட்டி சென்ற விவகாரத்தில் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த ஆத்திரத்தில் இன்று சங்கீதா கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு சென்று அங்கு பணியில் இருந்த கிராம நிர்வாக அலுவலர் தமிழரசி மீது சாணியை ஊற்றி என்னை பணியிடை நீக்கம் செய்துவிட்டு என் ஊரில் நீ எப்படி வேலை செய்யலாம் என கூறி அவரது தலைமுடியை பிடித்து இழுத்து கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் தமிழரசி கச்சிராயபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரை பெற்றுக்கொண்ட கச்சிராயபாளையம் போலீசார் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக தாக்குதலுக்கு உள்ளான கிராம நிர்வாக அலுவலர் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக கச்சிராயபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த விவகாரத்தில் தொடர்புடைய தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட சங்கீதா என்பவர் கைது செய்யப்பட்டு கள்ளக்குறிச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட சங்கீதாவை வரும் பிப்ரவரி 18ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். கிராம நிர்வாக அலுவலர் மீது சாணியை ஊற்றியதால் அலுவலகத்தில் இருந்த அலுவலக பதிவேடுகள் சாணி கரைசலில் இணைந்து வீணாகியுள்ளது. மேலும் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட கிராம நிர்வாக உதவியாளர் கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு நேரில் சென்று கிராம நிர்வாக அலுவலர் மீது சாணியை ஊற்றி தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.